தேவி மாகாத்மியம் விளக்க உரை. அர்கலா ஸ்தோத்திரம். மார்க்கண்டேயர் கூறியது: ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாஹா, ஸ்வதா என பெயர் பெற்ற உனக்கு நமஸ்காரம். மது கைடவர்களை நாசம் செய்தவளே, பிரம்மாவிற்கு அருள் புரிந்தவளே, உனக்கு நமஸ்காரம். எனக்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய், கீர்த்தியை அளிப்பாய், என் சத்ருக்களை அழிப்பாய். மகிஷாசுர நாசத்தை செய்து காத்தவளே, பிரம்மாவிற்கு வரம் அளித்தவளே, உனக்கு நமஸ்காரம். உலக அனைத்தாலும் வணங்க பெற்ற பாதங்களை உடையவளே, தேவர்களுக்கு சத்ரு ஜெயம் எனும் சௌபாக்கியத்தை அளித்தவளே. இரத்த பீஜனை வதைத்த தேவியே, சண்டமுண்டர்களை நாசம் செய்தவளே, என்னுதற்கரிய ரூபமும் சரித்திரமும் படைத்தவளே, எல்லா சத்ருக்களையும் நாசம் செய்பவளே. பரபிரம்மஸ்வரூபிணியான சண்டிகே, எப்போதும் பக்தியுடன் வணங்குவோர்க்கும் உன்னை நமஸ்கரிக்கும் எனக்கும் ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய், கீர்த்தியை அளிப்பாய், என் சத்ருக்களை அழிப்பாய். சண்டிகே, வியாதியை நாசம் செய்பவளே, பக்தியை முன்னிட்டு உன்னை துதிப்போர்க்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய். சண்டிகே, எவர்கள் எப்போதும் உன்னை பக்தியுடன் அர்ச்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய். தேவி, சௌபாக்கியம், ஆரோக்கியம் அளிப்பாய், பிரம்மானந்தமாகிய பரம சுகத்தையும் அளிப்பாய். சத்துருக்களின் நாசத்தை அளிப்பாய், நிரதிசயமான பலத்தையும் அளிப்பாய். தேவி, மங்களத்தை அளிப்பாய், பரந்த செல்வத்தை அளிப்பாய். கல்விமானாகவும் புகழ்பெற்றவனாகவும் செல்வம் படைத்தவனாகவும் இம்மனிதனை செய்வாய். பிரபலமான தைத்தியர்களின் கர்வத்தை அளித்தவளை சண்டிகே, உன்னை வணங்கும் எனக்கு ரூபத்தை அளிப்பாய், ஜெயத்தை அளிப்பாய். 4 கைகளை உடையவளே, நான்முக பிரம்மாவால் துதிக்கப் பெற்றவளே, பரமேஸ்வரி, தேவி, அம்பிகே, இடைவிடாது பக்தியுடன் கிருஷ்ணனால் துதிக்கப் பெற்றவளே, பார்வதிநாதனால் பூஜிக்கப்பட்டவளே, பரமேஸ்வரி, தேவர்களும் அசுரர்களும் தங்கள் முடியில் உள்ள ரத்தினங்களால் தொட்டு வணங்கும் சரணங்களை உடையவளே, அம்பிகே, இந்திராணியின் பதியால் உள்ளன்புடன் பூஜிக்கப்பெற்றவளே, பரமேஸ்வரி. தேவி, கொடிய தோள் வழி படைத்த தைத்தியர்களின் கர்வத்தை நாசம் செய்தவளே, தேவி, பந்தங்களற்ற பக்தர்களுக்கு பரமானந்த மூலமான முக்தியை அளிப்பவளே, அம்பிகே, மனதுக்கு இனியவளாயும் மனதின் போக்கை அறிந்து நடப்பவளாயும் கடத்தற்கரிய சம்சார சாகரத்தை கடத்தற்கு உதவி புரிபவளாயும் நற்குலத்தில் உதித்தவளாயும் உள்ள மனைவியை அளிப்பாய். இந்த ஸ்தோத்திரத்தை படித்துவிட்டு மகா ஸ்தோத்திரமாகிய தேவி மாகாத்மியத்தை சாதகனாகிய மனிதன் படிக்க வேண்டும். அது சப்தசதி பாராயண கணக்கில் அடங்கியது. அதனால் சிறந்த பலன் கைகூடும், சகல சம்பத்துக்களையும் அடைவான். இங்ஙனம் மார்க்கண்டேய புராணத்தில் அர்கலா ஸ்தோத்திரம் முற்றிற்று. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.